காலையிலேயே மணக்க மணக்க பருப்பு பாயாசம். டீ, காஃபி எல்லாம் குடிக்கல. ஸோ, அதுக்கு பதிலா இதுதான் குடித்தோம். பிகாஸ் மாமியாரோட 53வது பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ, நாங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிறனால, மாமனார், மாமியார் திருச்சியில இருக்காங்க. ஸோ, நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் இல்லை அவருக்கு எப்போ லாங் லீவ் கிடைக்குதோ அந்த மாதிரி போய் நாங்கள் இருந்துட்டு வருவோம். ஸோ, பர்த்டே செலிப்ரேஷன் டைம் டேட் பார்த்துட்டு நாங்கள் போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். நானும் ஹஸ்பண்ட் அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு கேக்ஸு கிஃப்ட்ஸ் எல்லாமே கிஃப்ட்ஸ்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வாங்கிட்டு போயிட்டோம். இங்கேருந்து கேக்ஸ் மட்டும் அங்கே போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் அவங்க என்ன பயன்படுத்துவாங்க, அவங்களுக்கு என்ன பிரயோஜனமாக இருக்கும், அது மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ, மாமியாருக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை சூஸ் பண்ணி வாங்கினோம். அவங்களும் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சர்ப்ரைஸாக பிரித்து பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப தேங்க்யூ இப்படிலாம் சொன்னாங்க. மாமனாருக்கும் அவர் என்ன விரும்பி சாப்பிடுவாரோ, அவருக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி நாங்கள் குட்டி குட்டி கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ, அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஸோ, மாமனார் ரொம்ப நல்லா சமைப்பார். நாங்கள் போயிட்டோம்னா எப்போவுமே அவர் சமையல் தான். ஸோ, நாங்கள் கிஃப்ட்ஸ்லாம் பிரித்து டிஸ்கஸ்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே அவர் இறால் சில்லி போட்டு நாங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொடுத்துட்டாரு. ஸோ, நாங்களும் எல்லாம் ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு இறங்கிட்டோம். லஞ்சுக்கு அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால், சங்கரா மீன் குழம்பு, அப்புறம் இறால் சில்லி அண்டு இறால் ஃப்ரை அதை பண்ணியிருந்தார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் செம்மையாக சாப்பிட்டு முடிச்சு பர்த்டே செலிப்ரேஷனை முடிச்சாச்சு. ஸோ, அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்களும் ஹாப்பி. பாய்.